ஆண்டவர் முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், ஆனால் குறிப்பிட்ட காலகட்டமாக என்னால் அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்கவே முடியல பிரதர். அதுவும் குறிப்பிட்ட சில விஷயத்துக்கு போனால் என்னால் கேட்கவே முடியலன்னு யோசிக்கிறீங்களா? அல்லது என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரானே தெரியலை, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த 2 கேள்விகளுக்கு இருக்கிற பதில் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் ரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கிட்டீங்கனாலே போதும். இதுதான் இருக்கிறதுலே பேசிக் குவாலிஃபிகேஷன். எல்லாராலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். இதில் யாருக்குமே பச்சைபாதம் கிடையாது. ஆனால் இந்த 2 விஷயத்தில் ஏன் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க? ஒன்று, ஏன் அவர்கிட்ட எனக்கு சில சத்தங்கள் வர மாட்டேங்குது. 2வது, அவர் என்கிட்ட பேசுகிறாரானே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. இதற்கு ஒரு 3 விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தெளிவாயிருவீங்க. ஆண்டவர் எப்படி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் சில நேரத்தில் இப்படி நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரதர், முன்னாடி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு, அதற்கு நீங்கள் செவி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒபே ஹிஸ் வாய்ஸ். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பிரதர், இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மறுபடி உண்டாகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இதை தீர்க்க தரிசனமாகவும் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் என்கிட்ட இதை சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்படி சொல்கிற நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுக்குற நபர் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தடவை அதை உங்கள்கிட்ட சொல்லும் போதே நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். நீங்கள் செய்யாததுனால தான் திருப்பி யாரோ ஒரு நபர் வழியாக உங்களுக்கு அந்த சத்தத்தை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கீழ்ப்படியாமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசினார்னா அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கோங்க. இதற்கு முன்னாடி உண்டான சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதனால தான் ஒரு அடுத்த சத்தம் உங்களுக்கு உண்டாகாமல் இருக்குது. அந்த முன்னாடி ஆண்டவர் பேசினார் பாருங்க, அதை உடனே செஞ்சிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுவார். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னா, ஆண்டவர் எனக்கு அடுத்தடுத்த காரியங்களை சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படிலாம் அவர் பேசவே மாட்டாருங்க. ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை செஞ்சால் அதுக்கு அடுத்ததை சொல்லுவார் பாருங்களேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ண போகிற அப்படின்றார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. இந்த தாவீது அபிஷேகம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, ஒரு மனுஷனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றார். அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசித்தா நமக்கு தெளிவான ஒரு படம் கிடைக்கும் பாருங்கள். ஏன் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுகிறாரு, ஒன்றொன்னா பேசுகிறாருன்றதை புரியும் பாருங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பாவை நீ விருந்துக்கு ஃபஸ்ட்டு கூப்பிடு, நீ கூப்பிட்ட அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணுன்றத அப்போ உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்றார். ஆண்டவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார், அதை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணுவார், அடுத்த ஒரு காரியத்தை பேசுவார். இப்போது சாமுவேல் மட்டும், ஆண்டவரே யார் ராஜா, அதை எனக்கு படத்தில் காமிங்க, எல்லாம் டீட்டெயிலாக காமிங்க, எல்லாமே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு இருந்தா அடுத்த சத்தம் உண்டாகாது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணணும்? அவர் பலி விருந்துக்கு கூப்பிடணும். கூப்பிட்டுட்டாருன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அடுத்த சத்தத்தை தருவார். அப்போது ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகுது, அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அடுத்த சத்தம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் பாருங்களேன். ஒரு தேவ மனுஷன் இருந்தார் பாருங்க. ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு நிறைய இடத்துல இருந்து ஊழியத்திற்கான அழைப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமாக. இப்போ ஆண்டவரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தேவ மனுஷன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் வேலையை விட்டுட்டு நீ நான் அழைக்கிற ஊழியத்திற்கு வா அப்படின்ட்டு இருக்கார். இவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே, இப்போ நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக போகுது, இப்போ எனக்கு ஊழியம் பண்ண விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்டாரு பாருங்க. 1 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்குள்ளே தோணி இருக்கு, என்னடா வேலை, இவருக்கு சம்பளம் காசுலாம் நல்லா தான் இருக்குது, என்னடா வேலை, இதில் ஒரு திருப்தியே இல்லையே, நம்ம போய் மினிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறார். 1 வருஷம் கழித்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு பாருங்க. வந்ததுக்கப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அவங்கள ஊழியம் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் அழைச்சாங்களோ எந்த இடத்துலையும் இவரை கூப்பிடலை பாருங்க. 1 வருஷம் வீட்டில் சும்மாவே சைலண்ட்டாக உட்கார்ந்துருந்துருக்காரு. அப்போ இவர் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் தானே என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிங்க அப்படின்னா நான் ஏன் எங்கள் வீட்டில் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்,
இதற்கு முன்னாடி அழைப்பு வந்துக்கிட்டே தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன 1 வருஷம் வெயிட் பண்ண வச்ச, அதனால் நானும் உன்னை 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்ட்டாராம். நீங்கள் சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற சத்தத்திற்கு உடனே செவி கொடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். நீங்கள் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு சில காரியம் எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தா கர்த்தர் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவரை வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா அவர் சொன்ன உடனே செய்கிற நபர் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை எனக்கு கொண்டு வந்து பலியிடு அப்படின்றாரு. இப்படி ஒரு சத்தத்தை நம்மகிட்ட கொடுத்தா நம்ம எவ்வளோ யோசிப்போம். ஆபிரகாம் யோசிக்கிறதெல்லாம் விடுங்க, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்ன? ஃபர்ஸ்ட் வேலையா அவர் பண்றாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டாரா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் அதிகாலையில் எந்திரிப்பேன், என்னுடைய வேலை அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒபீடியன்ஸ்குள்ளே போறாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த தேவ சத்தம் உண்டாகணுமா? இதற்கு முன்னாடி உண்டான எல்லா தேவ சத்தத்தையும் எடுத்து பாருங்க, அதற்கு செவி கொடுங்க. நான் சொல்கிறேன், அடுத்த சத்தம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டைல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல, பிரதர் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரானே தெரில அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஏன்னா உங்களுக்கு அவர் பேசக்கூடிய ஸ்டைலோ மெத்தடோ தெரியலை அப்படின்னு அர்த்தம். அவர் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி பேச மாட்டார், அதே மாதிரி எல்லாட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டார். டிஃப்ரெண்ட்டாக பேசுவார். இதை நான் சொல்லலை, வேத வசனமே சொல்லுது. எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ வகை வகையா அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாட்டையும் ஒரே மெத்தடில் பேசலை. பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு மெத்தடில் பேசியிருக்கிறாரு. ஏசாயாட்ட ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு, எரேமியாட்ட ஒரு விதத்தில் பேசியிருக்கிறாரு, எசேக்கியல்ட்ட ஒரு விதத்தில் பேசியிருக்கிறாரு. எல்லாட்ட பேசுகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் மாறி இருக்கிறதையும் பார்ப்பீங்க, ஒரு மெத்தடு மாறி இருக்கிறதையும் பார்ப்பீங்க. எல்லாட்டையும் ஒரே டைப்பில் பேச மாட்டார். ஒரு சமயத்தில் அவர் சொப்பனத்தில் பேசியிருந்தார் அப்படின்னா, ஒரு சமயத்தில் தரிசனத்தின் வழியாக பேசியிருப்பார். ஒரு சமயத்தில் தரிசனத்தின் வழியாக பேசியிருந்தார்னா, ஒரு சமயத்தில் எதையாவது காமிச்சிட்டு பேசுவார் பாருங்க. அவர் மோசேட்ட என்ன பண்ணுறாரு, முச்செடியில் தோன்றி அவன்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. யோபுகிட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு சுழல் காற்றுக்கு நடுவுலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்னப்பா சுழல் காற்றுலேருந்து சத்தம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சுழல் காற்று வழியாக பேசுகிறாரு பாருங்க. முச்செடி பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முச்செடியின் வழியாக பேசுகிறாரு பாருங்க. அவர் எதை வச்சு வேணா எப்படி வேணா பேசுவார். அவர் வகை வகையாக பேசக்கூடியவர். அந்த வகையை எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நமக்கு பொதுவாகவே மைண்டில் பதிஞ்சு இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் அவங்ககிட்ட அந்த விதத்தில் பேசினாரே, ஏன்ட்டையும் அதே விதத்தில் பேசணும். இயேசு அவங்களுடைய அறைக்குள்ளே வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் பிரதர். இன்னைக்கு இயேசு என் அறைக்குள்ளே வரணும். அவங்க தேவனுடைய சத்தத்தை 2 காதில் கேட்டாங்கன்னு சொன்னாங்க பிரதர். எனக்கு 2 காதில் கேட்கணும் பிரதர். அதாவது மற்றவங்களுக்கு எப்படி பேசினாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் பேசணும்னு ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்குறாங்க பாருங்க. அனுபவத்தை எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் எந்த விதத்தில் உங்கள்கிட்ட இப்போ பேசணும்னு நினைக்கிறாருன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது புரியாததுனால தான் அவங்கள்ட்ட இருக்கிற அதே அனுபவத்தை நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. அவர் உங்கள்கிட்ட வேறு விதத்தில் பேசலாம். இப்படி தான் எலியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஆனால் ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு புது அனுபவத்தை காமிக்கிறார். அது என்ன எடுத்துன்னு வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே ஒரு கொகையில எலியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் எலியாட்ட பேசினதுல பல விதம் இருக்குது.
அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகைக்கு வெளியே ஒரு பெரிய காற்று உண்டாகுது. அந்த காற்றில் ஆண்டவருடைய சத்தம் இருக்கும்னு எலியா எதிர்பார்க்குறாரு. அதில் அவருடைய சத்தம் இல்லை. ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுது. சரி, இந்த பூமி அதிர்ச்சியின் வழியாக ஆண்டவருடைய சத்தம் ஏற்படுமான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளேயும் ஆண்டவருடைய சத்தம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் அக்கினி வருது. சரி, இந்த அக்கினியின் வழியாக ஆண்டவர் பேசுவார். எலியாட்ட இருக்கிற ஒரு ஃபேவரட் மெத்தட் பாருங்க. இதில் ஆண்டவர் பேசுவார்னு எதிர்பார்க்குறாரு. அதுலேயும் ஆண்டவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகுது பாருங்க. இந்த சத்தத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் இயேசு என் அறைக்குள்ளே வரணும், இயேசு என் 2 காலில் கேட்குற மாதிரி பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் இயேசு உங்கள்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருப்பார்னா, உங்களுக்குள்ளே இருந்து ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு மெத்தட்லையோ ஒரு ஸ்டைல்லையோ பேசணும்னு நினைப்பாரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட பல விதத்தில் அவர் பேசுவார். ஆண்டவரே இப்படி தான் பேசுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பாருங்க. அவர் எந்த விதத்திலலாம் என்கிட்ட பேசுகிறாரோ அதெல்லாம் நான் நிதானிக்க கற்றுருக்கிறேன். சில சமயம் ட்ரீம்ஸில் வந்து பேசுவார், சொப்பனங்களின் வழியாக வந்து பேசுவார். சில சமயம் தரிசனங்களை தருவார். சில சமயம் நான் பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பேசுவார். சில சமயம் உள்ளேருந்து ஒரு சத்தத்தை கொடுப்பார். சில சமயம் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு சத்தத்தை அனுப்புவார். அவர் பேசுகிறதுக்கு பல மெத்தட் இருக்குங்க. நீங்கள் வெளியே போய்கிட்டு இருப்பீங்க, ஒரு போர்டிலேருந்து அவர் பேசலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து அவர் பேசலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய எழுத்துலேருந்து ஏதாவது பேசலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் வழியாக அவங்ககிட்ட வந்து அவர் பேசலாம். நீங்கள் ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் ஏதாவது என்கிட்ட பேசணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை அனுப்பிச்சிருப்பார். இது என்னப்பா வசனம் தானே, ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சுட்டு போயிருவீங்க. அப்படி புறக்கணிக்க கூடாது. ஆண்டவர் அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட அந்த வசனத்தின் வழியாக பேசணும்னு நினச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வேறு விதத்தில் பேசணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு அதை விட்டுறீங்க பாருங்கள். சில நேரம் பைபிள் படிப்பீங்க. பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தை ஏதோ ஒன்று உங்கள் உள்ளே செய்யும் பாருங்கள். இது எனக்கான வார்த்தை மாதிரி இருக்குது, இது என்னை ஏதோ அசைக்குது, என் இருதயத்தை அசைய பண்ணுது. சந்தேகமே வேண்டாம், அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்குள்ளே ஒரு பாட்டு, வர்ஷிப் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு ஆராதனையின் பாடல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் திடீர்னு சர்ச்சுக்கு போனேன், சர்ச்சில் பார்த்தா அதே பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குள்ளே இந்த மாதிரியான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, அந்த பாட்டின் வழியாக, அந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. இல்லை உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கான சில தீர்க்க தரிசனமான வார்த்தையை அந்த பாட்டின் வழியாகவே உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது தெரியாமல் என்கிட்ட பேசுங்கன்றீங்க. அவர் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. மெத்தடை கண்டுபிடிங்க, ஸ்டைலை கண்டுபிடிங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஃபேவரட் மெத்தட் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் பைபிளில் இருக்கிற ரெவலேஷன்ஸை தருவார், ட்ரீம்ஸ் வழியாக அதிகமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் நான் சும்மா எதையாவது தியானிச்சுக்கிட்டு இருப்பேன், வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது உள்ளேருந்து ஒரு சத்தத்தின் வழியாக பேசுவார். நான் எல்லாத்திற்கும் செவி கொடுக்குறதா, நான் கவனிக்கிறவனா என்னை மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். அப்போது உங்கள்கிட்ட எந்த சைட்லேருந்து அவர் பேசினாலும் அதற்கு நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நபராக மாறணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசலாம், உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு ஒரு நான் மெயில் அனுப்பலாம், லெட்டரை எழுதி உங்களுக்கு அனுப்பலாம். நான் இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி உங்கள்கிட்ட அனுப்பலாம். நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோ வழியாகவே உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பல விதத்தில் என்னால் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் பாருங்கள். இவர் இப்படி தான் என்கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரி கிடையாது பாருங்கள். நான் எந்த விதத்துலலாம் பேசுகிறேனோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இதுக்கப்புறம் ஆண்டவர் பேசக்கூடிய ஸ்டைலையும் மெத்தடையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் பாருங்க. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கணும், ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இந்த வழியில் இன்னைக்கு என்கிட்ட பேச வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த வழியில் இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே. அப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து நின்றா அவரை நான் கவனிப்பேன்ற ஒரு அவேர்னஸோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ யாராச்சும் பின்னாடி வந்து நின்றா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக திரும்பி பார்ப்பீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருந்துச்சு? என்ன கவனிச்சிட்டு இருப்பீங்க? இந்த வார்த்தைகளை கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க, அப்படி தானே? ஸோ உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு எப்போவுமே இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட ஒருவேளை ட்ரீமில் பேசுவாரா, ஒருவேளை இந்த வழியாக பேசுகிறாரா, இல்லை எந்த பக்கத்தின் வழியாக எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பேசுகிறாருன்ற ஒரு விழிப்புணர்வை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும்.
அவருடைய சத்தத்திற்கு விழிப்புணர்வு இல்லாததுனால தான் ஆண்டவர் என்கிட்ட இந்த விதத்தில் பேசியே தான் ஆகணும் பிரதர், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு பிரதர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் எந்த விதத்தில் பேசினாலும் நான் விழிப்புணர்வோடு கேட்பேன். அவர் ரைட் சைடில் வந்து என்னை இப்படி கூப்பிட்றாரா நான் கவனிப்பேன், லெஃப்ட் சைடில் வந்து கூப்பிட்றாரா நான் அதை கவனிப்பேன், எந்த விதத்தில் அவர் பேசினாலும் அதற்கு நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு இருதயத்தை உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் பாருங்களேன். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக பேசணும், ஒரு வாய்ஸ் அனுப்பணும், அப்படி அனுப்பணும் இப்படி அனுப்பணுன்றீங்க. அவர் எப்படி வேணால் வந்து பேசுவார் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்களேன், மோசே யார்? பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஆண்டவர் நேரடியாக முகமுகமாக அவரை சந்தித்து பேசுகிறார், டைரெக்டாக அவருடைய சத்தத்தை கேட்குறாரு. இப்படி தான் பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் மோசேட்ட ஆண்டவருடைய சத்தம் வேறு விதத்துலையும் வருது பாருங்கள். சில சமயம் அது ஞானமாக வெளிப்படும் பாருங்கள். உங்களுக்கும் சில சமயம் ஆண்டவருடைய சத்தம் ஞானமாக கூட வெளிப்படலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேட்ட அவருடைய மாமனார் வராரு. மாமனார் வந்துட்டு சில அட்வைஸை தராரு பாருங்க. என்ன அட்வைஸ்னா, மோசே அத்தனை ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாரத்தையும் சுமையும் ஒரே ஆளாக நின்று சுமந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் வந்து தரக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, அவருடைய மாமனார் சொல்கிறாரு, மோசே நீ இதை எப்படி ஒரு ஆளாக தாங்குவ? நீ ஒரு ஆளாக தாங்கிட்டு இருந்தனா வேலைக்கு ஆகாது. இதில் 1000 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து, 100 பேருக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்து, 10 பேருக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்து, 50 பேருக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்து அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு போகிறாரு பாருங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா ஆண்டவர் மோசேட்ட நேரடியாக பேசினார், ஆண்டவரே இதை சொல்லாமல் ஏன் இதை அவருடைய மாமனார் கொண்டு வந்து சொல்லணும்? மாமனாருடைய சத்தத்துக்காக நான் கேட்பேன், ஆண்டவர் என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாருரா அப்படின்னு மோசே பண்ணலை பாருங்க. அந்த சத்தத்திலிருந்து கூட ஆண்டவருடைய சத்தத்தை பிரித்து எடுக்கலாம். சில நேரம் ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு ஞானமாக வரும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியத்தை சொல்லுவாங்க, அதை நீங்கள் கவனிக்காமல் போயிடுவீங்க. அதுதான் அன்னைக்கான உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தமாக இருக்கும் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு 18 வயசில் நான் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் சில மீட்டிங்லாம் போய்கிட்டு இருந்திருக்கிறேன். அந்த டைம் எனக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தெல்லாம் நான் வேறு விதத்தில் நிறைய நேரத்தில் கேட்டிருக்கிறேன். அப்போ கேட்டிருக்கிறப்போ எனக்கு எப்போவுமே எப்படின்னா, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிராமத்தில் போயிருக்கிறேன். கிராமத்தில் போயிருக்கிறப்போ என்னை கூப்பிட்டு போனவர் சொன்னார், இங்கே குளிக்கலாம் பிரதர் அப்படின்ட்டார். குளிக்கலான்னு சொன்னோடனே அந்த தண்ணி இருந்துச்சு பாருங்கள், ஓடிக்கிட்டு இருந்த தண்ணி. தெரியாத ஒரு ஊர், தெரியாத ஒரு தண்ணி. இந்த இடத்துல இந்த பிரிட்ஜிலேருந்து இங்கே குதிங்கிட்டார். ரொம்ப ஹைட்டானதெல்லாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அடி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிறப்போ அங்கேருந்து ஒரு வயசான ஐயா சொல்கிறாரு, தம்பி அதில் குதிக்காத அப்படின்னு சொன்னார். இவர் பக்கத்தில் இருந்த என்னை கூட்டிகிட்டு போனவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், குதிங்க பிரதர், குதிங்க பிரதர் அப்படின்றார். நான் எனக்கு என்னென்னா, சரி குதிக்கிறது தானே, குதிப்போண்டா அப்படின்னு குதிச்சிட்டேன். குதிச்சா பார்த்தா அந்த இடத்துல வந்து என்னென்னா, தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு கண்ணாடியை உடச்சி அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க பாருங்கள். நேரடியாக நான் குதித்த ஸ்பீடுக்கு அது ஆழமாகவும் இல்லை, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஆழமாகவும் இல்லை, டைரெக்டாக போயிட்டு அந்த கண்ணாடி என் காலில் குத்திருச்சு பாருங்கள். குத்தி என்னுடைய ஒரு சைடு இருக்கிற விரலை பாதி கிழிச்சு விட்டுருச்சு. பிளட்டு தண்ணிக்குள்ளே அப்படி வடியுது. அப்போது எனக்கு ஒரே அஃபண்ட் ஆகிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எல்லா சமயமும் என்கிட்ட பேசுகிறீங்க, சில வார்த்தை அனுப்புகிறீங்க, சத்தத்தை அனுப்புகிறீங்க, நான் குதிக்கிறதற்கு முன்னாடி ஏன் என்கிட்ட நீங்கள் வந்து நீ குதிக்காதன்னு சொல்லலை அப்படின்ற ஒரு கோபம் ஆண்டவர் மேலே எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. ஏன் நீங்கள் அதை சொல்லலை? அந்த சமயத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா நான் குதிச்சிருக்க மாட்டேன், அன்னைக்கு ஊழியத்துக்கு போயிருப்பேன், அன்னைக்கு ஊழியத்துக்கு போய் எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு கோபம் இருந்துச்சு பாருங்கள். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கழித்து ஆவியானவர் அந்த சம்பவத்தை எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணார் பாருங்க. சொன்னார், அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினேன், அன்னைக்கு நான் ஒரு சத்தத்தை அனுப்பிச்சேன், நீ அதற்கு செவி கொடுக்கல அப்படின்ட்டார். என்ன சத்தம் அப்படின்னா, அங்கே இருக்கிற வயசான ஐயா சொன்னார் பாருங்க, தம்பி அதில் குதிக்காத அப்படின்ட்டார். நான் அவருடைய ஞானத்தை தள்ளி விட்டுட்டு வேற ஒருத்தருடைய பேச்சை கேட்டேன் பாருங்க. அதுதான் நான் ஆண்டவருடைய சத்தத்தை மிஸ் பண்ணது. சில நேரம் ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷன் வழியாக கூட சில ஞானமான சத்தத்தை உங்கள்கிட்ட அனுப்புவார். அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, என் ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு ஒரு ஃபைலை ஏற்றி வைக்கணும் பாருங்கள். நான் ஒரு 2 நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போது ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னார், எனக்கு என்னன்னு தெரில, ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி வைங்க அப்படின்றாரு. என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்கிறத பற்றி நான் சொல்லலை, அந்த ஃபைல்ஸை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லலை, நான் இதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணலை. ஆனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு சில சத்தங்களை உங்களுக்கு அனுப்புவார். அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போயிடுறீங்க. அதை ஒரு மனுஷன் வழியாக அனுப்பலாம், அதை ஒரு போஸ்டர் வழியாக அனுப்பலாம், அதை ஒரு லெட்டர் வழியாக அனுப்பலாம். எந்த வழியில் அனுப்பிச்சாலும் அதற்கு ஞானமுள்ளவர்களாக இருந்து கவனிக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் மட்டும் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறீங்களா? இந்த சமயத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பேசிடுவார்னு நிதானிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த நிதானிக்கிற தன்மை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா நேரத்துலையும் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன 3 விஷயம்தான். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஒபே ஹிஸ் வாய்ஸ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எந்த ஸ்டைலில் பேசுகிறாரு, எந்த மெத்தடில் பேசுகிறாரு, அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்படி பேசுகிறாரு, இந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை அனுப்புகிறாருன்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இது 3 இருந்தாலே போதும், ஆண்டவருடைய சத்தத்தை எல்லா நேரத்துலையும் கேட்க முடியும். பிரதர், அது ஒரு சில தீர்க்கதரிசிகள் தான் கேட்க முடியும், அவங்க கேட்க முடியும், எல்லாரும் கேட்க முடியும். எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தம் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு செவிகளோட, அந்த ஒரு இருதயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னு வைங்க, அடுத்தடுத்த காரியத்தை பேசிக்கிட்டே இருப்பார். நான் சொல்கிறேன், அவருடைய ஒரு சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய ஆளாக இருந்தாலே அதற்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? அவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தத்திற்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நபராக இருப்பீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக வரேன். ஆண்டவரே, இதுக்கப்புறம் உங்களுடைய சத்தம் இவங்களுக்கு உண்டாக மாட்டேங்குதுன்ற அந்த எல்லா விதமான குழப்பங்களும் இவங்களுக்கு மாறி போகட்டும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் இதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்டாயிருப்பதாக. உம்முடைய கைடன்ஸ் இவங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்கள் பேசுகிறத உணரத்தக்க கூடிய ஒரு இருதயம் இப்பொழுதே இவங்களுக்கு திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீங்கள் எந்த சைட்லேருந்து, எந்த வழியிலேருந்து இவங்களுக்கு பேச முயற்சி பண்ணுறீங்க, இவங்களுக்கு வார்த்தைகளை அனுப்புகிறீங்கன்றதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போவே அன்லாக் ஆகட்டும். அந்த இருதயம் திறக்கப்படுவதாக, அந்த செவிகள் திறக்கப்படுவதாக, இதை கேட்கக்கூடிய ஒரு இருதயம் உண்டாயிருப்பதாக. அப்படி நான் இவங்களை பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு மெத்தடையும் இவங்க புரிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இதுக்கப்புறம் அவர் எந்த மெத்தடில் பேசினாலும் அதை கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேட்டு இந்த வார்த்தைகளால் பிரயோஜனப்படட்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம். இப்போது உங்களுக்கு இதை விதைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைங்க. ஞான நன்மைகளை விதைக்கிற உங்களுக்கு சரீர நன்மைகளை அறுக்கக்கூடாதா அப்படின்னு பவுல் சொல்கிறாரு பாருங்க. இதனால் நீங்கள் பிரயோஜனப்பட்டிருக்கிறீங்க, ஞான நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சரீர நன்மைகளையும் நீங்கள் இந்த ஊழியத்திற்காக விதைக்கலாம். அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வார்த்தைகள்னால நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். மாதம் மாதம் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அதற்கு நீங்கள் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். 10வது அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கும். இன்டர்நேஷ்னலாக பார்க்குறீங்க அப்படின்னா பேபாலும் கீழே இருக்கும். வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்ற இதையும் பயன்படுத்தி நீங்கள் அனுப்பலாம். எங்கே இருந்தாலும் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்கலாம். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை எனக்கு டைப் பண்ணியோ அல்லது ஆடியோ வழியாவோ அனுப்பிச்சி வைங்க. எல்லாருடைய காலையும் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது, அதனால் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் நிச்சயமாகவே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.